Hi students, நாம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் கீழே இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். அதுல ஒரு கார் ஆக்சலரேட் யூனிஃபார்ம்லி ஆன் a straight road from rest to speed of 180 km per hour in 25 seconds. Find the distance covered by the car in this time interval. ஸோ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. டிஸ்டன்ஸ் அப்படின்றது நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவில் எஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத கூட ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இது மட்டுமா இருக்குது அப்படின்னு கேட்டால் இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது. எஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர்டு மைனஸ் யூ ஸ்கொயர்டு பை 2a அப்படின்ற இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எந்த ஈக்குவேஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னாலும் அதுக்கு என்ன தேவை? ஆக்சலரேஷன் தேவை. இங்கே ஆக்சலரேஷன் இந்த கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? இதில் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்கிற இந்த கிவன் டேட்டால த கார் அட் ஃப்ரம் ரெஸ்ட் இனிஷியலா என்ன செஞ்சிருந்திருக்கு? இனிஷியலா இந்த காரு 0ல இருந்திருக்கு, ரெஸ்ட்ல இருந்திருக்கு. சரிங்களா? அப்போ ரெஸ்ட்ல இருந்து இனிஷியலா ரெஸ்ட்ல இருந்து v அப்படின்ற இந்த வெலாசிட்டி 180 km per hour கொடுத்துருக்காங்க இன் 25 செகண்ட்ஸ்ல. அப்போ இனிஷியலா டைம் t equal to 0 at 25 செகண்ட்ஸ்ல அப்படின்னா t equal to 180 km per hour. ஸோ இந்த கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்றதை நம்ம எஸ்ஐ யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 180,000 மீட்டர் அப்படின்றது 1 கிலோமீட்டர் இல்லையா? ஹவர்ஸ் அப்படின்றது 60 மினிட் இன்ட்டு 60 செகண்ட்ஸ். 60 மினிட் 60 செகண்ட்ஸ். ஸோ இந்த 60யும் இந்த 180யும் நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு 3 டைம்ஸ். ஸோ அப்போ நியூமரேட்டரில் 3000 by 60 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இந்த 60யும் இந்த 3000 நம்ம ஸ்ட்ரைக் பண்ணும்போது 50 மீட்டர் பெர் செகண்ட் கிடைக்கும். அப்போ வெலாசிட்டி எவ்வளவு நம்மளுக்கு? 50 மீட்டர் பெர் செகண்ட் அட் 25 செகண்ட்ஸ்ல. அதாவது இனிஷியல் வெலாசிட்டி 0ல இருந்து 50 மீட்டர் பெர் செகண்டுக்கு எவ்வளவு ஆக்சலரேஷன் ஆச்சு இதை கண்டுபிடிக்கணும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் v ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து a ஈக்குவல் டு v மைனஸ் u பை டி அப்படின்றத கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ இந்த ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிற இந்த சிம்பிளான ஒரு ஃபார்முலால v யோட வேல்யூ 50 மைனஸ் 0 நம்மளுக்கு என்ன வரும்? இனிஷியல் வெலாசிட்டி 0 தானப்பா. ஸோ அதை நம்ம போடணும் அவசியம் இல்லை. ஸோ t எவ்வளவு? 25. ஸோ இந்த 25 செகண்ட்ஸ் 50 நம்ம ஸ்ட்ரைக் பண்ணும்போது 2 மீட்டர் பெர் செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர். இதான் ஆக்சலரேஷனோட வேல்யூ. ஸோ நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? நாம இப்போ பார்க்க வேண்டியது இந்த டிஸ்டன்ஸ் கவர்டு பை த கார். சரிங்களா? ஸோ அப்போ எஸ் ஈக்குவல் டு u அப்படின்ற இந்த டேம் இனிஷியல் வெலாசிட்டி 0 இருக்கனால இந்த டேம் இஸ் 0 பிளஸ் ஆஃப் a ஓட வேல்யூ என்னது? இப்போதான் நம்ம பார்த்தோம் 2. தென் டி ஸ்கொயரோட வேல்யூ 25 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 25 ஸ்கொயர் அப்படின்றத 625 மீட்டர். இதான் அந்த கார் கவர் பண்ணி இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ். எஸ் எவ்வளவு? 625 மீட்டர். புரிஞ்சுங்களா? இதே மாதிரி தொடர்ந்து நிறைய எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன்ல ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.